இன்று தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வெயிலோடு விளையாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொற்று பாத்தீங்கன்னா வரத்துக்கு காரணம் முக்கியமா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம தண்ணியே குடிக்காம இருக்கிறது. இன்னொன்று, நம்ம பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு, நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அது நம்ம உடம்புக்கு பத்தாம இருக்கிறது. அடுத்த ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கு இந்த அர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறது உண்டு. அதாவது நம்ம அப்புறமா போகலாம், அதுவும் குறிப்பாக குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணியே அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ சம்மர்ன்றதுனால ஸ்கூல் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வாஷ்ரூம் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணணும், அதனால எனக்கு அது பப்ளிக்காக யூஸ் பண்ணுறது பிடிக்காது அப்படின்றதுக்காகவே தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, வாஷ்ரூமும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரி அர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலேயே நமக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இதில் என்ன ஆகும், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா, நீங்கள் அது யூரின் அந்த பிளாடர்லேயே இருக்கும் போது இது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் அது ஆக்டிவாக நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது, ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷனை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும்னா, அந்த யூரின் அங்கேயே இருக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்றது என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குங்க. அது போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு துடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி வாஷ்ரூம்க்கு போயிட்டு 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 வந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தான் யூரின் ஃபார்ம் ஆயிருக்கும், உடனே அந்த பிளாடர் எம்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு அதிகமாக வலிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்பாஸ்டிக் பெயினாகவே இருக்கும். அதாவது இழுத்து பிடிச்ச மாதிரி அடிவயிறில் ஒரு ஹெவினஸோட அந்த பெயினை நமக்கு கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அவங்களுக்கு காய்ச்சலும் ஏற்படும். ஏன்னா எப்பவுமே தொற்று இருக்குனாலே நம்ம பாடி நமக்கு வார்னிங் கொடுக்கறதே த்ரூ ஃபீவர் மூலயமா தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபீவர் வருது, பாடி பெயின் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் நமக்கு இடுப்பு வலி சில பேருக்கு இடுப்பும் சேர்த்து வலி இருக்கும் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வெள்ளைப்படுதல் இருக்கலாம், இல்லைனாக்கா அந்த யூரினே ட்ரிப்ளிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு எழுந்தோம், இரும்பணும், வெயிட்டு தூக்கணும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரிப்பிள் ஆகிட்டே கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொற்று நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப காமனாகவே நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹைஜீன். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனாக இருக்கிறோமோ, அதாவது சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் நம்ம பிளாடரை எம்டி பண்ணுறது ரொம்பவே அவசியம். நம்ம நீர் சத்து குறையிறது தான் இது ஒரு முக்கிய காரணம்னே நான் சொன்னேன். ஸோ அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீர் ஆகாரங்கள், அதாவது தண்ணி குடிக்கிறது, நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள், பழச்சாறுகள், இதெல்லாம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளவோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 நாள் தங்கி இருந்து ட்ரிப்ஸ் ஏற்றினேன், ஸோ இவ்வளோ மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு விஷயமும் வேண்டாம். ஒரே ஒரு மருந்துன்னு கேட்டிங்கன்னா தண்ணி. அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் 3.5 liters to 4 liters நீங்கள் சாலிடாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம பெருசாக பயம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அந்த ஹைஜீன் சொன்னேன்ல, அது ஈவன் நம்ம இன்டர்காஸ்க்கு அப்புறமா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அது அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சில பேர் அப்படியே கூட தூங்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம அதை கரெக்டாக அந்த வெஜினல் வாஷ் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். அந்த பிறப்பு உறுப்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடுக்காய் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது ஒரு பாத்திரத்தில் கடுக்காயை போட்டு, ஒரு கடுக்காயை நல்லா இடித்து போட்டுடலாம். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வெது வெதுன்னு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். உள்ளுக்கும் ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர்
குடிக்கிற தண்ணியில் 1/4 டீஸ்பூன் கடுக்காயை போட்டு கொதிக்க வச்சு அதை உள்ளுக்கும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். நம்ம குளிக்கும் போது அந்த இடத்துல ஏன் இதை வந்து நம்ம பெண்கள் பார்த்து குறிப்பாக சொல்கிறோன்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக நம்ம பெண்களுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த யுரித்ராவோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஈஸியாக அந்த தொற்று வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிறப்புறுப்பை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறது அவசியம். குளிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நல்ல மஞ்சளை தேய்ச்சி நம்ம குளிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த கடுக்காய் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இன்டர்னலாக குடிக்கிறது. அதே மாதிரி கற்றாழை, இந்த கஸ்தூரி மஞ்சளும் கற்றாழையும் நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு, ஸோ நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் இதில் மட்டுமே நம்ம அப்ளை பண்ணாலே போதும். அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எரிச்சலும் கடுப்பும் வந்து, அதாவது யூரின் போகும்போது கடுப்பாக இருக்கும், அந்த இடத்துல வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக டிஸ்யூரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த நீர்க்கடுப்பு வந்து சரி பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து கற்றாழை ஜூஸாக நம்ம காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது அவசியம். ஒரு டம்ளர் மோர் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கற்றாழையோட அந்த ஜெல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு ஜெல், ஒரு லேயர் மாதிரி வரும். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இல்லை மிக்சியில் ஒரு சின்ன அடி அடிச்சாக்கா உங்களுக்கு அது அப்படியே பேஸ்ட் மாதிரி நமக்கு வரும். இது கூட வந்து தேங்காய் பாலில் சேர்க்குறோன்னா கொஞ்சம் பனக்கல்கண்டும் ஏலக்காவையும் சேர்த்து நம்ம காலையில் ஒரு டம்ளர் குடிச்சாலே போதும். இந்த வெயில்ல வரக்கூடிய நீர்க்கடுப்பு, அதே நேரத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லைங்க, ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய முடிக்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர்ல வரக்கூடிய அஜீர்ண தொந்தரவு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெஸ்ட் எஃபெக்டை கொடுக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து மூல நோய் கூட ஏற்படும். ஸோ இதற்கெல்லாமே கூட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். இதை காலையில் ஜஸ்ட் ஒரு டம்ளர் நம்ம குடிக்கலாம். இதே நீங்கள் மோரில் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம், இஞ்சி, அதே நேரத்தில் இந்த கற்றாழையோடைய அந்த ஜெல்லையும் அந்த மோரில் அடித்து காலையில் ஒரு டம்ளர் நம்ம இதை குடிச்சிட்டு வரலாம். இரவு நேரத்தில் கற்றாழை எடுத்துக்க கூடாது. இது வந்து நமக்கு இந்த மண் குளியல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மண் குளியலை வந்து நம்ம உச்ச தலையிலேருந்து உள்ள பாதம் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது இது உடல் சூட்டை தணிக்குது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தாதுகள் நம்மளுடைய உஷ்ணத்தையும் கம்மி பண்ணி நமக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை எந்த தொற்றும் வராமல் பாதுகாக்குது. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ வாரத்தில் 2 நாள் ஆவது நம்ம வந்து நல்ல தலை முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெயை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிர்ந்த நீரில் நம்ம வந்து தலை குளிக்கிறதும் உடல் குடிக்கிறதும் வந்து ரொம்பவே முக்கியம். இது நம்மளுடைய உடல் சூட்டையும் தணிக்குது, அதே நேரத்தில் இந்த மாதிரி தொற்றுகள் வராமையும் தடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.